ஸ்டூடெண்ட்ஸ் 10th லெசன் பார்த்துட்ருக்கோம். கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்ற லெசன். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செஷனில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் அப்படின்னு பார்த்தோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ரெண்டாவது எஃப்எம் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். தேர்டு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேஸ் மாடுலேஷன். இப்போ இந்த 3 டைப் ஆஃப் மாடுலேஷனும் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் அந்த 2 கொஸ்டின் மட்டும் கம்பேர் பண்ணி நான் நடத்தியிருப்பேன். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து எழுதினா தான் ஒரு 5 மார்க் கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா என்ன, ஃபேஸ் மாடுலேஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கேரியர் வேவ் எடுத்துக்கிறது, அதோடைய ஆம்ப்ளிடியூடை சிக்னலோட ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்ய போகிறோம், மாடுலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? மாடுலேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஃப்ரீக்வன்சி, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா அதோடைய ஆம்ப்ளிடியூட். ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் இது ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபேஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு வி டேக் அ கேரியர். ஓகேவா? கேரியருங்கிறது உங்களுக்கு தெரியும், வித்தவுட் சேஞ்சிங் ஆம்ப்ளிடியூட் சேம் ஃப்ரீக்வன்சியில், ஒரே ஃப்ரீக்வன்சியில் நமக்கு என்ன இருக்கும், கேரியர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே எடுத்துக்கிட்ட சிக்னல் மாதிரி தான் இங்கேயும் ஒரே சிக்னல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துருக்கோம். என்னென்ன பாயிண்ட்ஸு, ஏ, பி, சி, டி, இ, எஃப். ஓகேவா? அப்போ அந்த 6 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 6 பாயிண்ட்டை பற்றி எப்படி நமக்கு வேரி ஆகுது ஆஃப்டர் ஃபேஸ் மாடுலேஷன், எந்த மாதிரியான அந்த பாயிண்ட்ஸ்லாம் வேரி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரியர் வேவ்னு சொன்னோம். செகண்ட் பேஸ் பேண்ட் சிக்னல் ஆர் பேஸ் பேண்ட் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பேஸ் பேண்ட் இன்புட்டோடைய ஃப்ரீக்வன்சி எஃப்எம் அப்படின்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மாடுலேட்டட் வேவ் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் டவுன் டைரக்ஷனில் இருந்தாக்கா அங்கே வந்து நமக்கு நல்ல ரேரிஃபேக்ஷன் இருக்கும். அதாவது ஏற்கனவே நீங்கள் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்லேயே பார்த்துருப்பீங்க, கம்ப்ரெஷன் ரேரிஃபேக்ஷன் இருக்கிற மாதிரியாக தான் இங்கேயும் இருக்குது. அப்போ நெகட்டிவ் சைடில் நமக்கு இன்புட் கிடச்சாக்கா அது வந்து ரேரிஃபேக்ஷன் இருக்கும். பாசிட்டிவ் சைடுனாக்கா கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். நெகட்டிவ் சைடு வரும்போது ரேரிஃபேக்ஷன் நடக்கும், திரும்ப கம்ப்ரெஷன் நடக்கும். ஓகேவா? இந்த மாதிரி மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்போ 5C அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேஸ் ஆஃப் கேரியர் இல்லை ஃபேஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூடு இல்லை ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் மாடுலேட்டட் வேவ் இன் வீக்கர் செஷன். ஓகேவா? இதுவே மேக்ஸிமம் ஃபேஸு அட் 5C மேக்ஸிமம். ஓகேவா? கம்ப்ரெஷன் இருக்கிற இடத்துல மேக்ஸிமம் நமக்கு என்ன இருக்கும், ஃபேஸ் இருக்கும். இந்த இதில் மினிமம் ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் பிஎம் வேவ் ஃபார்ம், அதாவது ஃபேஸ் மாடுலேட்டட் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஆஃப் பேஸ் பேண்ட் சிக்னல் ப்ரொடியூசஸ் எ ஃபேஸ் லேக் இன் கேரியர் சிக்னல். கேரியர் சிக்னல் கூட நமக்கு இது மெர்ஜ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபேஸ் லேக் க்ரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், திஸ் அப்பியர்ஸ் டு ஹாவ் ஸ்ட்ரெச்டு த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரியர் வேவ். ஸ்ட்ரெச்டுன்னா பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும், கேரியர் சிக்னலை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேஸ் மாடுலேட்டட் வேவ் ஆல்சோ கம்ப்ரைஸ் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் ரேரிஃபேக்ஷன். ஏற்கனவே ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்லேயும் பார்த்திங்கனாக்கா கம்ப்ரெஷன் ரேரிஃபேக்ஷன் தான் இருந்துச்சு, இங்கேயும் கம்ப்ரெஷன் ரேரிஃபேக்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when the signal voltage is 0, எந்தெந்த பாயிண்டில், ஏசிஇ இந்த 3 பாயிண்டில் நமக்கு என்ன இருக்குது, ஏசிஇ இந்த 3 பாயிண்டில் சிக்னல் வோல்டேஜ் இஸ் 0, the carrier frequency is unchanged. ஓகேவா? அந்த 0 இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கேரியர் ஃப்ரீக்வன்சி அன்சேஞ்ச் இருக்கும். இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் டயக்ராம் வரையும்போது கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. சி பாயிண்டில் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். அதே மாதிரி இ பாயிண்டில் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டு இன் கேரியர் வேவ் ஃப்ரீக்வன்சி எக்ஸிஸ்ட் இன் ஃபேஸ் மாடுலேஷன் ஆஸ் வெல் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டுங்கிறது நீங்கள் அதாவது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்னு ஒன்று படிப்போம். ஃபேஸ் மாடுலேஷனில் என்ன இருக்குது, ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ஷிஃப்ட்டு இன் கேரியர் வேவ் ஃப்ரீக்வன்சி எக்ஸிஸ்ட்டு இன் ஃபேஸ் மாடுலேஷன் ஆஸ் வெல் அப்படின்றாங்க. இதுலேயும் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டுமே கிட்டத்தட்ட ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எஃப்எம் சிக்னல் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பிஎம் சிக்னல் இஸ் வெரி சூட்டபிள். அப்போ எஃப்எம் சிக்னல் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாக்கா நீங்கள் ஃபேஸ் மாடுலேட்டட் சிக்னல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தட் இஸ் வெரி
யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா the entire frequency the center frequency called resisting frequency is extremely suitable அப்படின்றாங்க. ஓகேவா? அதாவது the center frequency called இல்லை ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்றாங்க. இந்த இடத்துல சென்டர் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது. இந்த டயக்ராம்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சென்டர் ஃப்ரீக்வன்சிங்கிறது ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சின்றாங்க. இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சூட்டபிள், இது வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட்டும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபேஸ் மாடுலேஷனுங்கிறது ஒரு ஸ்மால் கொஸ்டின் தான், ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை இது மூணுத்தையும் சேர்த்துட்டு 5 மார்க்கில் கேட்பாங்க. இல்லை டெஃபினிஷன் மட்டும் வாட் இஸ் ஃபேஸ் மாடுலேஷன் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் எது கேட்டாலும் எக்ஸாமில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிருங்க, தப்பு இல்லாமல் எழுதுங்க. இந்த கொஸ்டின் திரும்ப பாருங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸு இல்லை எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருந்தாக்கா நம்ம இந்த மாதிரியான வேவ்ஸை இல்லை இந்த மாதிரியான மாடுலேட்டட் வேவ்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதை நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம். இந்த வீடியோ திரும்ப பாருங்கள், டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.